தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் காட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. உங்களை ஏரோதினிடத்திற்கும் அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை. மரணத்துக்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே. ஆனபடியால் இவனை தண்டித்து விடுதலை ஆக்குவேன் என்றான். அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தோடு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்களும் பிரதான ஆசாரியரும் இட்ட சத்தம் மேற்கொண்டது. அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று பிலாத்து தீர்ப்பு செய்து கலகத்து நிமித்தமும் கொலை பாதகத்து நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தான். நாங்கள் சில நேரம் மௌனத்தில் இருந்து தேவனுடைய சமூகத்தை காத்திருப்போம். ஆண்டவர் எங்களை சிலுவைக்கு அருகாமையிலே இழுத்துக் கொள்ளும்படி அந்த சிலுவையின் அடிவாரத்திற்கு, சிலுவை மரத்திற்கு, கொல்கதாவுக்கு கர்த்தர் எங்களை வழிநடத்தும்படி கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் தகப்பனே, எங்களுக்காக மனித அவதாரம் எடுத்து எங்களுக்காக பஸ்கா ஆடாக உம்மை ஒப்பு கொடுத்தவரே, எங்களை நேசித்தவரே, இந்த காலை நேரத்திலே நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் பெற்ற ரட்சிப்பின் மகிமையை உணர்ந்து ரட்சிப்பின் விலையை அறிந்து உங்களுடைய பரிசுத்தமான சன்னிதானத்திற்கு வந்திருக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனை பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆராதனையில பங்கேற்கிற ஒவ்வொரு மேலும் தேவ கிருபை விளங்க ஜெபிக்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய செய்தியை தருகிற எங்கள் ஒவ்வொரு மேலும் தேவ கிருபை, உம்முடைய அபிஷேகம் தங்க வேண்டும் என்று கேட்கிறோம் ஐயா. நான் நடத்துகிற ஆராதனை ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாகவும் எங்களுடைய ஆத்துமாவுக்கு பிரயோஜனமா இருக்கும்படி ஆசீர்வதித்து தர எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் வேண்டிக் கொள்கின்றோம் தகப்பனே. ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த பெரிய வெள்ளி ஆராதனைக்கு வருகை தந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் தான் உலகத்திற்கு வந்த பெரிய நோக்கத்தை நிறைவேற்றிய தினம் ஐயா. ஒவ்வொரு ஆண்டும் இதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் கர்த்தருடைய சமூகத்துல வந்து காத்திருக்கிறோம். ஊர்ல என்றால் 3 மணி நேர ஆராதனை. இது 3 மணி நேர ஆராதனை. மதியம் 12 மணிக்கு ஆரம்பித்து 3 மணி வரைக்கும் போகும். அவ்வளவு நாங்கள் ஆர்வத்தோடு திருச்சபையில் உட்கார இடம் இருக்காது. எல்லோரும் அந்த ஒரு நாள் அமர்ந்திருப்போம். ஆனால் இங்கே ஒரு குறுகிய ஆராதனை வைத்திருக்கிறோம். எனினும் ஆண்டவர் இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நாங்கள் யாவரும் ஒரு புதுப்பிக்கப்பட்டவர்களாக, எங்களுடைய ஆத்மாவிலே புதிதாக்கப்பட்டவர்களாக அந்த சிலுவை காட்சிக்குள், அந்த சிலுவையின் அனுபவத்திற்குள் கொண்டு வர ஆண்டவர் இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. எங்களுடைய ஈஸ்டர் பஜனை ஆராதனை ஜூமிலே மட்டும் நடைபெறும். இன் பர்சன் ஆராதனை கிடையாது. Thank you. Oh, praise the Lord. Praise the Lord. Thank you for that.
இந்த ஃபிளையர் பெறாதவர்கள் யாராவது இருந்தால் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் யாரும் உங்களுக்கு அறிந்த யாராருக்கு தெரியுமோ எல்லோருக்கும் அனுப்புங்கள். நாங்கள் இந்த ஈஸ்டர் பஜனைக்காக நாங்கள் we are prepared to include any number. We registered for more numbers. So எண்ணிக்கை பெரிதா இருந்தாலும் குட். நீங்கள் அது உங்க நண்பர்கள் யாவருக்கும் அனுப்பி இதை செய்ய ஜெபிக்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். இதற்காக அநேகர் சிரத்தை எடுத்திருக்கிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஈஸ்டர் ஆராதனை மாலை 6 மணிக்கு நடைபெறும். இன்று எங்களுடைய டிவிஐல மதியம் 12 மணிக்கு ரெவரண்ட் டாக்டர் எர்வின் சிக்காவுடைய பெரிய வெள்ளி பிரசங்கம் ஒளிபரப்பப்படும். மற்றும் 6:43 மதியம் 12 again repeat will be on at 6:43 6:43 மணிக்கு டிவிஐல விசேஷ பெரிய வெள்ளி செய்தியை நான் அளித்திருக்கிறேன். கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஆராதனை காரணமாகவும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாகவும் என் உள்ளம் கவரும் பாடலோடு நாம் துவக்குவோம். சகோதரி சாவித்ரி டேவிட் எங்களை பாடலிலே வழிநடத்துவார்கள். அன்பினாலம் உண்டோ என் பரணியும்
வரும் நீர்வதித்த இன்ப குரு சண்டை இன்னும் நெருங்கிட என்னுள்ளம் அவரும். இன்றைக்கு எங்களுடைய லிட்டர்ஜிக்கல் லீடர் திருமதி ராஜினி லாய்மன் அவர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். ஆண்டவராகிய கிறிஸ்து தனது மரணம் வரைக்கும் கீழ்ப்படி உள்ளவராக இருந்தார். சிலுவையில் மரிக்கும் வரை கீழ்ப்படிவுள்ளவராக இருந்தார். எல்லாம் வல்ல பிதாவே, எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன். இன்றைக்கு பெரிய வெள்ளி சுருக்க ஜெபம், the collect for today, Good Friday. எல்லாம் வல்ல தேவனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக எங்களின் பாவங்களை சுமந்து சிலுவையில் பாடுபட்டு மரிப்பதற்காக பாவிகளின் கைகளில் கொடுக்கப்பட்டார். ஒரே தேவனாக உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் சதா காலமும் அரசாலும் அவர் மூலமும் உமது குடும்பமாகிய எங்கள் மேல் இறங்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். ஆமேன். இந்த நாளுக்குரிய வேத பாடங்கள் நாங்கள் கேட்கவிருக்கிறோம். முதல் பாடம் மிஸ்டர் செல்வமித்ரன் செல்வரத்னம், சங்கீதம் நயமி ஞானசேகரம். இரண்டாம் பாடம் மிஸ்டர் சகுந்தலா சின்னையா அவர்கள் வாசிக்க நாம் கேட்போம். The reading is taken from Isaiah chapter 53, verse 1 to 12. Who has believed what we have heard, and to whom has the arm of the Lord been revealed? For he grew up before him like a young plant, and like a root out of dry ground. He had no form or majesty that we should look at him, nothing in his appearance that we should desire him. He was despised and rejected by others, a man of suffering and acquainted with infirmity, as one from whom others hide their faces. He was despised, and we held him of no account. Surely he has borne our infirmities and carried our diseases. Yet we accounted him stricken, struck down by God, and afflicted. But he was wounded for our transgressions, crushed for our iniquities. Upon him was the punishment that made us whole, and by his bruises we are healed. All we like sheep have gone astray, and we have all turned to our own way, and the Lord has laid on him the iniquity of us all. He was oppressed and he was afflicted, yet he did not open his mouth. Like a lamb that is led to the slaughter, and like a sheep that before its shearer is silent, so he did not open his mouth. By a perversion of justice he was taken away. Who could have imagined his future? For he was cut off from the land of the living and stricken for the transgression of my people. They made his grave with the wicked, and his tomb with the rich.
although he had done no violence, and there was no deceit in his mouth. Yet it was the will of the Lord to crush him with pain. When you make his life an offering for sin, he shall see his offspring and shall prolong his days. Through him the will of the Lord shall prosper. Out of his anguish he shall see light. He shall find satisfaction through his knowledge. The righteous one, my servant, shall make many righteous, and he shall bear their iniquities. Therefore I will allot him a portion with the great, and he shall divide the spoil with the strong, because he poured out himself to death and was numbered with the transgressors. Yet he bore the sin of many and made the intercessions for the transgressors. Thanks be to God. Thanks be to God. The reading is taken from Psalm 22, verses 1 to 22. Psalm 22, verses 1 to 22. My God, why have you forsaken me? Why are you so far from helping me, from the words of my groaning? Oh my God, I cry by day, but you do not answer, and by night, but I find no rest. Yet you are enthroned on the praises of Israel, and you, our ancestors, trusted. They trusted, and you delivered them. To you they cried, and were saved. In you they trusted, and were not put to shame. But I am a worm, and not human, scorned by others, and despised by the people. All who see me mock me. They make their mouths at me. They shake their heads. Commit your cause to the Lord. Let him deliver. Let him rescue the one in whom he delights. Yet it was you who took me from the womb. You kept me safe from my mother's breast. On you I was cast from my birth, and since my mother bore me, you have been my God. Do not be far from me, for trouble is near, and there is no one to help me. Many bulls encircle me. Strong bulls of Bashan surround me. They open wide their mouths at me, like ravening and roaring lion. I am poured out like water, and all my bones are out of joint. My heart is like wax, it is melted within my breast. My mouth is dried up like a potsherd, and my tongue sticks to my jaws. You lay me in the dust of death. For dogs are all around me. A company of evildoers encircle me. My hands and feet have shriveled. I can count all my bones. They stare and gloat over me. They stare and gloat over me. They divide my clothes among themselves, and for my clothing they cast lots. But you, O Lord, do not be far away. O my help, come quickly to my aid. Deliver my soul from the sword, my life from the power of the dog. Save me from the mouth of the lion, from the horns of the wild oxen. You have rescued me. I will tell of your name to my brothers and sisters. In the midst of your congregation, I will praise you. Glory to the Father, Son, and the Holy Spirit. As it was in the beginning, now, and forever. Amen. இரண்டாவது வேத பாடமாக எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம் தொடக்கம் 22வது வசனம் முடியும் வரை. அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவர்களை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு, அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும்
சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மை உள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். இது தேவனுடைய வார்த்தை. ஆமென். தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் கூட இருப்பாராக. யோவான் சுவிசேஷத்தில் கூறப்பட்டுள்ள நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு துதி உண்டாவதாக. அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவரிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றார். இயேசு முள்முடியும் சிவப்பு அங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் என்றான். பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்ட பொழுது, சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றான். யூதர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு ஒரு நியாய பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் இந்த நியாய பிரமாணத்தின்படியே அந்த நியாய பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும் என்றார்கள். பிலாத்து இந்த வார்த்தையை கேட்ட பொழுது அதிகமாய் பயந்து மறுபடியும் அரண்மனைக்குள்ளே போய் இயேசுவை நோக்கி, நீ எங்கே இருந்து வந்தவன் என்றான். அதற்கு இயேசு மாறுத்திரவும் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து, நீ என்னோடே பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனபடியினால் என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றான். அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினான். யூதர்கள் அவனை நோக்கி, இவனை விடுதலை பண்ணினால் நீ ராயனுக்கு சிநேகிதன் அல்ல, தன்னை ராஜாவென்று என்கிறவனோடே அவன் ராயனுக்கு விரோதி என்று சத்தமிட்டார்கள். பிலாத்து இந்த வார்த்தையை கேட்ட பொழுது இயேசுவை வெளியே அழைத்து வந்து தள வரிசைப்படுத்தின மேடை என்றும் எபிரேய பாஷையிலே கபத்தா என்றும் சொல்லப்பட்ட இடத்திலே நியாயாசனத்தின் மேல் உட்கார்ந்தான். அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமாய் இருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றான். அவர்கள், இவனை அகற்றும் அகற்றும், சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றார். பிரதான ஆசாரியர் பிரதியுத்தரமாக, ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்றார்கள். அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்துக் கொண்டு போனார்கள். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கத்தா என்று சொல்லப்படும் கபால ஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடே கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் சிலுவையில், இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. இது மனுமைந்தரின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு துதி உண்டாவதாக. சகோதரி பிரேமா பிள்ளை, நான் தேவனுடைய செய்தியை கேட்க ஆயத்தப்படும்படி வருத்தப்படுவோருக்கும் பாடலை நான் கேட்பேன்.
அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு அந்த கோர சிலுவையில் 2 கள்ளர்களுக்கு மத்தியில் பாவம் செய்யாதவராக சிலுவையிலே தொங்கினார். அவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவர் சொன்ன 7 முறை அவர் பேசினார். We call them the 7 words from the cross. 7 வார்த்தை என்று நாங்கள் அவைகளை சொல்லுகிறோம். 7 வார்த்தைகளின் தியானம். பிரியமானவர்களே, அநேக திருச்சபைகள், நூற்றுக்கணக்கான திருச்சபைகளிலே இப்பொழுது அந்த 7 வார்த்தைகளின் தியானம் எல்லாம் பறந்து போச்சு. 7 வார்த்தைகளின் தியானம் இனி இல்லை. ஏதோ சிலுவையில மரித்தார் என்று சில நல்ல காரியங்களை சொல்லிவிட்டு போறதுதான் இன்றைக்கு சூழலிலே நாங்கள் இருக்கிறோம். கர்த்தருடைய வருகை வரைக்கும் செயின்ட் மார்கரெட்ஸ் தமிழ் ஆங்கிலிக்கன் சர்ச் இதை நிறுத்தவே கூடாது. பெரிய வெள்ளிக்கிழமை நாங்கள் கூடி வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளையும் நாங்கள் தியானிக்க வேண்டும். மற்ற லென்ட் சீசன் முழுவதும் இந்த மற்ற காரியங்கள், ஆண்டவராகிய இயேசு பாடுபட்ட சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் குறித்து நாங்கள் தியானிக்கலாம். ஆனால் இன்றைக்கு 7 வார்த்தைகளின் தியானம் தேவை. அவர் சிலுவையில் அறையப்படுகிறதுக்கு முன்பாக 6 முறை விசாரிக்கப்பட்டார். கெத்செமனே தோட்டத்தில் இருந்து அவரை கைது செய்து கொண்டு போன நேரத்திலிருந்து, from when he was arrested, caught, illegally arrested, without a warrant, no warrant, அவரை கைது செய்கிறதற்கு என்ற முன் அதிகாரம் யாரும் தரவே இல்லை. Everything that happened about Jesus was illegal, wrong, unconstitutional. அவரை கைது செய்து கொண்டு போன நேரத்திலிருந்து நான் முன்னமே சொல்லியிருக்கிறேன், 3 முறை யூத விசாரணை நடைபெற்றது. குற்றம் இல்லாதவர் என்ற தீர்ப்பு. ஆகவே அவர்கள் எந்த தீர்ப்பும் எந்த தண்டனையும் கொடுக்க இயலவில்லை. பிறகு 3 ரோம விசாரணைகள். He was tried 3 times in the courts of the Romans. And what was the verdict? தீர்ப்பு என்ன? குற்றம் இல்லாதவர். The verdict: he has committed no crime, he is innocent. இத்தனை தீர்ப்புக்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே அடிபட்டு சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறார். தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா என்று சொல்லப்படும் கபால ஸ்தலம், the place of the skull, that is where Jesus was crucified, and he spoke 7 times. இன்றைக்கு இந்த 7 ஆண்டவராகிய இயேசு மொழிந்த 7 வார்த்தைகளிலே முதல் 2 வார்த்தைகளையும் இறுதியான 2 வார்த்தைகளையும் நான் உங்களோடு சேர்ந்து தியானிக்கவிருக்கிறேன்.
இடையில் இருக்கிற 3ஆம் வார்த்தை, 4ஆம் வார்த்தை மற்றும் 5ஆம் வார்த்தை, இவைகளை எங்களுடைய சகோதரரும் சகோதரியும் எங்களுக்கு தியானத்தை வழிநடத்தவிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 3ஆம் வார்த்தை சகோதரி ராஜினி அவர்கள் எங்களுக்கு நடத்துவார்கள். 4ஆம் வார்த்தை சகோதரர் ஜெயரூபன் அவர்கள் நடத்துவார்கள். 5ஆம் வார்த்தை சகோதரன் வருண் பாலேந்திரா எங்களுக்கு தியானத்தை நடத்துவார்கள். நாங்கள் தியானத்தோடு உட்கார்ந்து யார் எங்களுக்கு தியானத்தை நடத்துகிறார்கள் எங்களுக்கு முக்கியமே இல்லை. ஆண்டவர் எங்களை சிலுவை பின்பாக மறைத்து தான் வெளிப்பட வேண்டும். நாங்கள் சிலுவை தியானம் செய்ய வேண்டும். அதுதான் மிக முக்கியமான அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், அவர் சொன்ன முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஆண்டவர் தேவகுமாரன் என்று உலகமெல்லாம் அறியும்படி, தேங்க்யூ Father, forgive them, for they do not know what they are doing. They just don't know what they are doing. கடவுளையே மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோமே, மனித அவதாரம் எடுத்த தெய்வத்தை கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கிறோமே, தலையிலே முள்ளுகளால் அவரை குத்தி முள்கிரீடம் சூட்டி சித்திரவதை செய்து கொல்லுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு அழுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இந்த சிலுவையில் அறையப்பட்டவர்களை குறித்து ஒரு சிறிய ஆய்வு செய்தேன். அதில் சொல்லப்படுகிறது, ஏனென்றால் ஏறக்குறைய சிலுவையில் அறையப்படுகிறவர்கள் யாவரும் ஏதாவது கொடிய குற்றம் செய்திருப்பார்கள். சோ கொடிய குற்றவாளிகள் தான் ஏறக்குறைய இப்படி சிலுவையில் அறையப்படுகிறார்கள். எனவே இந்த குற்றவாளிகள் அவங்க they are already kind of a criminal people. அவர்களை சிலுவையில் அறையும் பொழுது அந்த வேதனை, சரீர வேதனை, வலி, மூச்சு விட முடியாத சூழல், இந்த ஒரு துடிப்பு இருக்கும் பொழுது அவர்கள் சாபங்களை போடுவார்களாம். அப்போ இந்த சுற்றி இருந்த போர் சேவகர் எல்லோரும் கூடியிருந்த ஊர் மக்கள் அடி கேட்டிருக்கக்கூடிய காரியம் என்னவா இருக்கும்? சாபமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகளை சொல்லி சாபமிட்டு, கொடும்பாவிகளே இப்படி எல்லாம் எனக்கு கஷ்டப்படுத்துறீங்களே, ஐயோ எனக்கு தாங்க முடியலையே என்று அவர்கள் எல்லாம் சபிப்பார்கள். சாபங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ எங்களுடைய பாவங்களை எல்லாம் தன்மேல் சுமந்தவராக நேற்று இரவில் இருந்து அவர் ஜெபிக்கும் பொழுது அவருடைய வேர்வை இரத்த பெருந்துளிகளாக தரையில விழுந்து கொண்டிருந்தது. ஐயா, அப்போத்திலிருந்தே இந்த தன்மேல் உலகத்தின் பாவங்களை எல்லாம் சுமந்தவராக, bearing the sins of the world, bearing every kind of sin, bearing the sin of every single human being. He's hanging on the cross and he declared it. He said it. Father, forgive them. Father, forgive. Father, forgive. I am paying the price. I am paying the price for that. Forgive. பாவத்திற்குரிய தண்டனையை குற்றம் இல்லாத நான் ஏற்றுக்கொள்கிறபடியால் இவர்களை நீர் மன்னியும் என்று ஆண்டவராகிய இயேசு பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டு, உடனேயே அந்த பக்கத்துல பாருங்க, 2 கல்வர்களிலும் எவ்வளவு வித்தியாசம். இரு கள்ளர்களுக்கும் ஒரே அவகாசம் தான். இரு கள்ளர்களும் சாக போகிறார்கள். They are going to die. அவர்களுடைய உயிர் போகல, அதனால 2 கள்ளர்களுடைய கால்களையும் உடைக்க போகிறார்கள். காலை உடைத்தோட மூச்சு தண்ணீர் செத்து. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அந்த காலை நெம்பி மேல வந்துதான் அவர்கள் மூச்சு உள்ள இழுக்க முடியும். அவ்வளவு ஒரு சஃபகேட்டிங் டெத், மிக கொடுமையான மரணம். காலை உடைத்த உடனே அவர்கள் மூச்சு திணறி செத்து விட போகிறார்கள். அதுல ஒருவன் ஆண்டவரை சபிக்கிறான் பாருங்க. ஏதோ பெரிய ஆண்டவர் பத்தி கேள்விப்பட்டிருக்கிறார்கள் இது 2 பேரும். இருவரும் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து அறிந்தவர்கள்.
ஆனால் ஒருவன், நீ பெரிய தெய்வகுமாரன் சொன்னியே, அற்புதம்லாம் செய்தியே, இதோ கொஞ்ச நாளைக்கு முன்னால லாசரு உயிரோடு எழுப்பினிய ஐயா, இப்படி தொங்குறியே கேவலமா, வந்து என்ன நீ மீட்க கூடாதா? உன்னையும் காப்பாற்றிக்க எங்களையும் இறக்கி விட்டுற, எப்படியா ஒரு மேஜிக் செய்து. ஆனால் பக்கத்துல இருக்கிற இன்னொரு கள்வன் பாருங்க, எவ்வளவு வித்தியாசமாக சிந்திக்கிறான். நாங்க எல்லாரும் அடைய வேண்டிய தண்டனையை அடைகிறோம். இரண்டாவது வார்த்தை குறித்து நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். The second word that Jesus spoke from the cross. We are receiving this punishment justly. நியாயமான தண்டனை எங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, ஆண்டவரே நீங்க வரும்பொழுது உங்க ராஜ்யத்துல என்னை நினைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், நிச்சயமாக இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். Surely I tell you, truly I tell you, today you will be with me. Today you will be with me. Today you have no death, man. You have a new life. You have a new life today. You will be with me. இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு நேராக இழுத்துக் கொள்ளப்படுகிற நாங்கள், இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை தியானிக்கிற எங்களுக்கு, ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே தந்திருக்கிற மகா பெரிய காரியம், உலகத்திற்கு மன்னிப்பு. முதல் வார்த்தையிலேயே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் மன்னிங்க. அவங்களுக்கு தெரியல நரகம்னா என்னன்னு தெரியல, பாவத்தின் சம்பளம் மரணம் என்றால் என்னவென்று தெரியல. ஆகையினாலே இவைகளை செய்கிறார்கள், மன்னியும் என்று அந்த மன்னிப்புக்கு அத்தாட்சியாக அந்த கள்வனை பார்த்து, டேய் இவ்வளவு பிந்தி வர்றியப்பா, நீ முந்தைய செய்திருக்கணும். Too late for you. இப்ப வந்து என்னை நினைத்தரலும் சொல்றியே, நீ ஞானஸ்நானம் எடுக்கல, ஒண்ணும் இல்ல, 10 கற்பனையாவது தெரியுமா உனக்கு? இல்லை இல்லை. அவரை விசுவாசிக்கிறவர்கள் எல்லோருக்கும், அவரை அண்டிக் கொள்கிற எல்லோருக்கும் ரட்சிப்பு. நிச்சயமாக உனக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று ஆண்டவராகிய இயேசு ரட்சிப்பை வழங்கினார். ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே ரட்சிப்பை வழங்க முடியும். அவர் மாத்திரமே ரட்சிக்க கூடியவர். அவர் மூலமாக மாத்திரம் எங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்வோம். தெய்வமே, எங்களுக்கு ரட்சிப்பை சம்பாதித்து தந்தவரே, நாங்கள் இலவசமாக அதை பெறுகிறோம். ஆனால் அதனை விலை, நாங்கள் விலை கொடுத்து வாங்க இயலாத ரட்சிப்பையா. இத்தனை பெரிய ரட்சிப்பை குறித்து நாங்கள் கவலையற்றவர்களா இருந்தால் வருகிற நியாய தீர்ப்புக்கு எப்படி நாங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும் ஐயா? கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும், எங்களை வழிநடத்தும். பரிசுத்த பிதாவே, எங்களை சிலுவைக்கு அருகாமையிலே கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்னும் ஒரு படி அதிகமாய் எங்களை சிலுவையின் நிழலுக்குள் கொண்டு வர கேட்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இதை தொடர்ந்து தேவனுடைய செய்தியை தரவிருக்கிற ராஜனிக்காக, ஜெயரூபனுக்காக, வருணுக்காக வேண்டுகிறேன். 3 பேருக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். எங்களுக்கு அல்ல ஆண்டவரே, எங்களுக்கு அல்ல, உங்களுடைய பரிசுத்த நாம மகிமைப்படும்படியாக இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை என்னுடைய கைகளிலே ஏந்தி பாவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் தேவனுடைய செய்தி எங்களுக்கு தரும்பொழுது எங்கள் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிய கிருபை தாரும். அவர்கள் மூலமாய் எங்களை சிலுவைக்கு அருகாமல் இழுத்துக் கொள்ளும் வார்த்தைகளுக்கு விளக்கித்தார். இந்த நேரங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கிறிஸ்தேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றோம் தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் தேவனுடைய செய்தியை 3ஆம் வார்த்தையை ராஜனி மூலமாய் கேட்கவிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறிய 3ஆம் வசனம், ஸ்திரீயே அதோ உன் மகன். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்கிறார். பரம தந்தையே, உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிறைத்துக் கொள்ளும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். நன்றி ராஜா. ஆமென். ஆண்டவர் சிலுவையிலே கூறிய முதலாவது வசனம்
மன்னிப்பை எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. அவர் கூறிய 2வது வசனம் ரட்சிப்பை பற்றி எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. இந்த ஆண்டவர் கூறிய 3வது வசனம் குடும்ப நேசம், லவ் அண்ட் கேரை எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. ஆண்டவர் தன்னுடைய உலக பிரகாரமான மனுஷீக ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது முதலாக கானா ஊரிலே அவருடைய முதலாவது அற்புதத்தை செய்தார். அந்த நேரத்திலே அவர் மரியாளோடு அவர் உரையாடுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கே திராட்சரசம் தீர்ந்து விட்டது. அப்பொழுது அவர் மரியாள் அவரிடம் வந்து திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்லி கூறுகிறார். இங்கே இந்த சந்தர்ப்பத்திலே ஆண்டவர் தன்னுடைய உலக பிரகாரமான அந்த மனுஷீக அந்த ஊழியத்தை முடித்து மரண தருவாயிலே ஆண்டவர் இருக்கும் பொழுது ஆண்டவர் மரியாளை நோக்கி பார்க்கிறார். இந்த 2 சந்தர்ப்பங்களையும் நாங்கள் எடுத்து பார்ப்போமே ஆனால் இந்த 2 சந்தர்ப்பத்திலையுமே ஆண்டவர் மரியாளை நோக்கி ஸ்திரீயே என்று கூப்பிடுகிறார். அவர் அப்படி கூப்பிடுகிறது ஆண்டவருடைய தெய்வத்தன்மையை எங்களுக்கு வழிகாட்டுகிறது. His divine nature is revealed in this situation. அவர் ஒரு son of God என்பதை அவர் காட்டும் முகமாக அவர் மரியாளை நோக்கி ஸ்திரியே என்று சொல்லி கூறுகிறார். ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்திலே பல சந்தர்ப்பங்களிலே அவர் தன்னுடைய பெற்றாரோடு உரையாடும் பொழுது தான் பிதாவுக்கு எவ்வளவு தூரம் பிதாவுக்கு அடுத்தவைகளை தான் செய்வதிலே தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை அவர் அறிவித்திருக்கிறார். எங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், அவர் 12 வயதாக இருக்கும் பொழுது இவர்கள் பஸ்கா பண்டிகைக்காக இவர்கள் எல்லாரும் எருசலேம் தேவாலயத்துக்கு போகிறார்கள். அங்கே பண்டிகை முடித்து திரும்பி வரும் பொழுது மரியாளும் யோசேப்புவும் ஆண்டவரும் தங்களுடனே வருகிறார் என்று நினைத்து பாதி தூரம் வந்து விட்டார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் கவனிக்கிறார்கள் ஆண்டவர் தங்களுடன் வரவில்லையே என்று சொல்லி. அவர்கள் திரும்பி அந்த தேவாலயத்துக்கு போய் ஆண்டவரை தேடிக்கொண்டு அங்கே போகிறார்கள். அங்கே போகும் பொழுது ஆண்டவர் அங்கே இருக்கிற மூப்பர்களோடு கதைத்து கொண்டு இருக்கிறதை அவர்கள் பார்க்கிறார்கள். அப்பொழுது மரியாள் ஆண்டவரிடம் போய் ஏன் நீர் எங்களுக்கு இப்படி செய்தீர் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்ட பொழுது ஆண்டவர் மரியாளுக்கு கூறுகிறார், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்று சொல்லி. அப்படி ஆண்டவர் இன்னொரு சந்தர்ப்பத்திலே மத்தேயு 12ஆம் அதிகாரம் 47ஆம் 49ஆம் வசனத்திலே ஒருவர் ஆண்டவரிடம் வந்து உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோட பேச வேண்டும் என்று சொல்லி அவர்கள் காத்து கொண்டு நிற்கிறார்கள் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அவரை பார்த்து யார் என் தாய், யார் என் சகோதரர் என்று சொல்லி தன்னுடைய கைகளை சீஷர்களை நோக்கி காண்பித்து இவர்களே என்று சொல்லி என் தாயாரும் என் சகோதரரும் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி ஒரு சில சந்தர்ப்பங்களிலே ஆண்டவர் தன் பிதாவுக்கு அடுத்தவைகளிலே எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை அவர் கூறி இருந்தாலும் இந்த மரண தருவாயிலே தன்னுடைய உயிர் பெறுகிற இந்த நேரத்திலே ஒரு பொறுப்புள்ள ஒரு மூத்த மகனாக தன்னுடைய தாய்க்கு தான் இல்லாத நேரத்திலே ஒரு நல்ல பாதுகாப்பு வேணும் என்பதை அறிந்து தனக்கு அன்பான சீஷரை நோக்கி அவரிடம் உதவி கேட்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த அந்த நாட்களிலே அவர் தன்னுடைய பெற்றாருக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். அந்த கற்பனைகளிலே உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்ற அந்த கற்பனையை அவர் கடைபிடித்து இருந்தார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால் தான் அவர் தான் மரிக்கும் தருவாயில் தனது தாயை ஒரு பொறுப்பானவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி தனக்கு பிரியமான சீஷனிடம் அவர் தன்னுடைய தாயை ஒப்படைக்கிறார். எங்கள் எல்லாருடைய பாவத்துக்காகவும் ஒரு சப்ஸ்டிடியூட்டாக அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருந்த நம்முடைய ஆண்டவர் தனக்கு
மரியாளுக்கு உலக பிரகாரமான ஒரு மனுஷீக மகனாக இருக்க முடியாத அந்த சூழ்நிலையை அறிந்து தனக்கு சப்ஸ்டிடியூட்டாக அவர் யோவானை அணுகுகிறார். இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் யோசேப்பு அங்கே இயேசுவினுடைய மற்ற சீஷர்கள் மற்ற சகோதரர்கள் எங்கே என்று சொல்லி நாங்கள் யோசித்து பார்க்கலாம். யோசேப்பு ஒருவேளை மரித்து போயிருக்கலாம். அதனால் தான் மரியாளுக்கு ஒரு பாதுகாவலன் தேவைப்பட்டிருக்கலாம். இயேசுவினுடைய சகோதரர்களுக்கு என்ன நடந்தது என்பது தெரியவில்லை. ஆனால் யோவான் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே கூறப்படுகிறது, இயேசுவினுடைய சகோதரர்கள் இயேசுவை விசுவாசிக்கவில்லை. ஆண்டவருக்கு மரியாளை ஒரு பொறுப்பான ஒரு மகனிடம் ஒப்படைப்பது மாத்திரம் அல்ல, மரியாளை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு மகனிடம் ஒப்படைக்க வேண்டிய ஒரு தேவை இருந்ததை ஆண்டவர் அந்த சந்தர்ப்பத்திலே உணர்ந்து கொண்டார். எல்லா விதத்திலும் கைவிடப்பட்ட நிலையிலே அழுது கொண்டிருந்த மரியாளை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். தான் இனிமேல் மரியாளுக்கு மகனாக இருக்க முடியாது, இரட்சகராக மாத்திரமே இருக்க முடியும் என்பதை உணர்ந்து அவளுக்கு மகனாக இருக்கும்படியாக தனக்கு பிரியமான அந்த சீஷனை அணுகுகிறார். வேதத்திலே யோவானிடம் தான் ஆண்டவர் மரியாளை ஒப்படைத்தார் என்று கூறப்படவில்லை. தமக்கு பிரியமான சீஷன் என்கிற சொல் தான் பாவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டவர் கூறிய இந்த 3வது வசனம் யோவான் சுவிசேஷத்திலே மாத்திரம் தான் கூறப்படுகிறது. இந்த யோவான் சுவிசேஷத்தை யோவான் என்கிற சீஷன் தான் எழுதியிருப்பார் என்று ஓரளவுக்கு ஆட்களினால் நம்பப்படுகிறது. அவர் இந்த யோவான் சுவிசேஷத்திலே இந்த யோவான் என்கிற சீஷன் தன்னை பற்றி கூறும் பொழுதெல்லாம் பிரியமான சீஷன் என்கிற அந்த சொல்லைத்தான் அவர் பாவிக்கிறார். இந்த யோவான் தான் சிலுவையில் ஆண்டவர் மரித்ததை நேரடியாக முழுமையாக பார்த்த ஒரே ஒரு சீஷன் என்றும் நாங்கள் சொல்லலாம். இயேசுவை போர்ச்சேவர்கள் பிடித்த பொழுது எல்லா சீஷர்களுமே இயேசுவை விட்டுவிட்டு ஓடி போய்விட்டார்கள். பேதுருவும் வேறொரு சீஷனும் தான் இயேசுவுக்கு பின் சென்றார்கள் என்று கூறப்படுகிறது. யோவான் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இந்த இன்னொரு சீஷனும் பேதுருவும் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த இன்னொரு சீஷன் என்பது யோவானாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இந்த இன்னொரு சீஷன் என்று கூறப்பட்ட இந்த சீஷன் பிரதான ஆசாரியனுக்கு ஏற்கனவே அறிமுகமான ஒரு சீஷனாக இருந்தமையால் இயேசுவுடனே கூட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் செல்லுவதற்கு அது அவனுக்கு இலகுவாக இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக யோவான் ஆண்டவரிலே வைத்திருந்த அந்த அன்பு யோவானை இறுதி வரை ஆண்டவருடனேயே இருக்க வைத்தது என்று நாங்கள் கூறலாம். அங்கே ஆண்டவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். கீழே மரியாள், யோவானுடைய தாய் மகதலேனா மரியாள், யோவான் இவர்கள் எல்லாரும் நின்று கொண்டு இருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே ஆண்டவர் இதோ உன் தாய் என்று சொல்லி கூறியவுடன் இந்த யோவான் உடனேயே கீழ்ப்படிந்து மரியாளை தன்னிடம் ஏற்றுக்கொள்ளுகிறார். இதனால் இந்த யோவான் ஆண்டவருக்கு பிரியமான சீஷன் மாத்திரமல்ல, ஆண்டவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான சீஷனும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற சீஷனுமாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த யோவான் கடைசி வரை மரியாளை தன்னுடனேயே வைத்திருந்தார் என்று சரித்திரம் கூறுகிறது. ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த யோவானும் மரியாளும் எபேசு தேசத்திலே போய் அங்கே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார்கள் என்று வரலாறு கூறுகிறது. இந்த யோவான் சுவிசேஷத்தையும்
அவருடைய யோவானுடைய நிரூபங்களையும் இந்த எபேசிலே இருக்கும் பொழுதுதான் அவர் எழுதினார் என்றும் எங்களுடைய சரித்திரத்திலே கூறப்படுகிறது. மேலும் அவர் பத்மோ தீவுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆண்டவர் தன்னுடைய 2வது வருகையை பற்றி யோவானுக்குத்தான் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பது எங்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இதிலே இருந்து நாங்கள் கற்றுக்கொள்வது என்னது? நாங்கள் ஆண்டவரிலே மிகவும் பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் எங்களை அற்புதமாக எடுத்து பாவிப்பார். எங்களை பெரிய காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு அருள் புரிவார். அடுத்ததாக நாங்கள் மரியாளுடைய கண்ணோட்டத்தில் இருந்து இந்த வசனத்தை ஆராய்ந்து பார்ப்போம். உலகத்திலே எந்த ஒரு தாய்க்கும் நேரிடக்கூடாத ஒரு கொடுமை இங்கே மரியாளுக்கு நடக்கிறது. உலகத்திலே பெரிய கொடுமை என்று நாங்கள் பார்ப்போமே ஆனால், ஒரு பெற்றாருக்கு தான் பெத்த பிள்ளை தங்கள் கண்ணுக்கு முன்னாலேயே இறப்பது என்பது ஒரு தாங்க முடியாத ஒரு கொடுமை என்று நாங்கள் சொல்லலாம். நாம் ஒரு தாயாக எங்களுடைய பிள்ளைக்கு ஒரு சின்ன காய்ச்சல் வந்தாலே எங்களால் தாங்க முடியாமல் இருக்கிறது. அப்போ மரியாளுக்கு தான் பெற்ற பிள்ளை இவ்வளவு கொடூர வேதனைப்பட்டு குற்றுயிராக சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது அது மரியாளுக்கு எப்படியான ஒரு வேதனையை கொடுத்திருக்கும் என்பது நாங்கள் சொல்ல தேவையில்லை. தேவதூதன் இயேசுவின் பிறப்பை பற்றி மரியாளுக்கு கூறிய காரியங்கள் மரியாளுடைய மனதிலே இருந்திருக்கலாம். இயேசு குழந்தையா இருக்கும் பொழுது விருத்த சேதனத்துக்காக தேவாலயத்துக்கு கொண்டு போகப்பட்ட பொழுது சிமியோன் குழந்தை இயேசுவை கைகளில் ஏந்தி இயேசுவை பற்றி மரியாளுக்கு கூறிய காரியங்கள் மரியாளுடைய மனதிலே இருந்திருக்கலாம். அதனால்தான் அவர் இயேசுவை தொடர்ந்து பின்பற்றி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருப்பார். இதனால் தான் காபிரியேல் தூதன் ஆண்டவர் மரியாளை பற்றி கூறும் பொழுது ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று கூறுகிறார். இன்றைய நாளிலே நாங்கள் இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மில் வைத்த அன்பை உணர்ந்தவர்களாக ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாக இருக்க நாங்கள் அழைக்கப்படுகிறோம். அப்படி நாங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவர் எங்களை அற்புதமாக எடுத்து பாவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். பரிசுத்த தெய்வமே, எங்களுக்காக மனித அவதாரம் எடுத்தவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஐயா, நீ தெய்வமாக இருந்தும் சிலுவையிலே தொங்கும் பொழுது ஒரு பொறுப்புள்ள மனிதன் செய்ய வேண்டிய உம்முடைய பொறுப்புகளை நிறைவேற்றினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்ட சத்தியத்திற்காய் ஸ்தோத்திரம். சத்தியத்தை பகிர்ந்து கொண்ட உம்முடைய பிள்ளைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசி உம்முடைய வார்த்தையினால் எங்களை நிறைக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். 4ஆம் வார்த்தையை சகோதரன் ஜெயரூபன் அவர்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் கேட்போம். சிலுவையின் பாடுகளின் 4ஆம் வார்த்தை. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? மாற்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வாக்கியம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இதே வார்த்தையை அப்போஸ்தலனாகிய மத்தேயுவும் தனது சுவிசேஷத்திலே
27ஆம் அதிகாரம் 46ஆம் வாக்கியத்திலே கூறியுள்ளார். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஆண்டவர் சிலுவையிலே அறையப்பட்ட காட்சியை நாம் ஒரு செகண்ட் எமது உள்ளத்திலே நினைத்து பார்ப்போம் ஆகில் ஒரு கொடுமையான, தாங்க சகிக்க முடியாத நிகழ்ச்சியாய் இருக்கின்றது. இந்த நினைவு கொல்கோதா எனவும் கல்வாரி எனவும் அழைக்கப்பட்ட இடத்தில் நிறைவேற்றி உள்ளது. கொல்கோதா என்ற சொல் யூதர்களின் எபிரேய மொழியிலும், கல்வாரி என்ற சொல் ரோமர்களின் லத்தீன் மொழியிலும் அழைக்கப்படுகின்றது. கொல்கோதா கல்வாரி என்பதன் பொருள் தமிழில் மண்டை ஓடு என அழைக்கப்படும். அந்த இடம் தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது மண்டை ஓட்டின் வடிவத்தில் இருந்தபடியாலும் வேறு சில வேதாகம அறிஞர்கள் அங்கே பல மனித மண்டை ஓடுகள் புதைக்கப்படாமலும் மூடப்படாமலும் சிதறி கிடந்தபடியாலும் இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தை மண்டை ஓட்டு நிலம் என தமிழிலும், யூதர்களின் எபிரேய மொழியில் கொல்கோதா எனவும், ரோமர்களின் லத்தீன் மொழியில் கல்வாரி எனவும் அழைத்தார்கள். மாற்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலும், மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலும் 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இந்த காரிருள் மானிட ஞானம் கடந்த அதிசய நிகழ்வு, a miraculous event beyond the reach of human comprehension. இயல்பு நிலை கடந்த அற்புத நிகழ்ச்சி. This is a supernatural phenomenon. இயற்கை ஒழுங்கினை தற்காலிகமாக நிறுத்தி நிகழ்ந்த அதிசய நிகழ்வு. There was visible suspension of the order of nature. கல்வாரி காட்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது 3 மணி நேரம் தோன்றி மறைந்த கேருலரை குறித்து திருமறையிலே மௌன நிழலே தோன்றி மறைந்தது என்று குறிப்பிடுகிறார்கள். இவ்வந்தகாரம் கடுமையாக பூமியை மூடியவுடன் சிலுவையின் கீழ் கட்டவிழ்த்து விடப்பட்ட கொடுமைகளும் அநீதிகளும் சடுதியாக ஒரு முடிவுக்கு வந்து நின்றது. நகையாடி பரிகாசித்துக் கொண்டிருந்த கொடியவர்கள் கூட்டம் அதிர்ச்சியுற்று பயந்து உறைந்து போனார்கள். இந்த 4ஆம் வார்த்தையான என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற வார்த்தையை இருள் சூழ்ந்திருக்கும் பொழுதே வழிமொழிந்தார் என பல வேதாகம சாஸ்திரிகள் கூறியுள்ளார்கள். மெய்யாகவே இந்த வார்த்தை மேசியாவினால் பழைய ஏற்பாட்டிலே சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியத்திலே கூறப்பட்டுள்ளது. இந்த வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்டோம். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கின்றீர்? ஏனென்றால் மேசியாவினால் அறிவிக்கப்படுகிற வார்த்தை என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தேவ ஆட்டுக்குட்டியாக எமது பாவங்களை ரட்சிப்பதற்காக பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டார். தேவனாக தேவகுமாரனாக ஒரு பொழுதும் கைவிடப்படவில்லை. ஏனென்றால் தேவனால் தேவனை கைவிட முடியாது. அவர்கள் இருவரும் ஒருவரே. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களை நீங்கள் மிகவும் அவதானமாக கவனிக்க வேண்டும். பிதா, குமாரன்,
பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒருவரே. இந்த நேரத்திலே உங்கள் மத்தியில் ஒரு கேள்வியை, ஒரு குழப்பத்தை முன்வைக்க விரும்புகின்றேன். இயேசு உண்மையிலே மனிதனா அல்லது ஆண்டவரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 100% மனிதன். ஏனென்றால் அவர் மரியாள் அம்மையாரின் வயிற்றிலே பாலகனாக பிறந்தார். அவர் ஓர் பூரண மனிதன். அது மாத்திரமல்லாமல் பிடிக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், பாடுகள் அனுபவித்தார், சிலுவையிலே அறையப்பட்டார். உலகத்தில் மனிதனாய் ஜீவித்த காலத்தில் பசியாய் இருந்தார், தாகமாய் இருந்தார், கோபப்பட்டார், கண்ணீர் விட்டார், வியாகுலப்பட்டார். ஆம், இயேசு ஓர் முழுமையான பூரண மனிதன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 100% தேவன், மேசியா, யெகோவா ஆவார். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு மரியாள் அம்மையாரின் மூலமாக தேவகுமாரனாக உலகத்தில் உதித்தார். உலகத்தில் ஆண்டவராக வாழ்ந்த காலத்தில் இயற்கையின் மீது அதிகாரம் செலுத்தினார், நோயின் மீது அதிகாரம் செலுத்தினார், பாவத்தின் மீது அதிகாரம் செலுத்தினார், ஆவியின் மீது அதிகாரம் செலுத்தினார், மரணத்தின் மீதும் அதிகாரம் செலுத்தினார். எல்லாவற்றையும் தமது வல்லமையினாலே கட்டுப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து தேவனுக்கு தேவனாய் இருக்கின்றார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அவர் மனிதனாக சிலுவையில் அறையப்பட்டார். அவர் எனது பாவங்களையும் உங்கள் பாவங்களையும் தன்மேல் ஏற்று ஏகபலியாய் உலகத்தின் பாவங்களை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டியாய் அடிக்கப்பட்ட பொழுது பாவம் அற்ற மனிதன் எங்களை ரட்சிப்பதற்கு பாவம் ஆனார். ஆண்டவர் சிலுவையிலே மனிதனாக கைவிடப்பட்டார். ஆண்டவராக கைவிடப்படவில்லை. உயிர்த்தெழுந்து தேவாதி தேவனாக பரத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டேன்? ஆமேன். ஜெபம் செய்வோமாக. அன்பும் இரக்கவும் உள்ள அருமையான தகப்பனே, உலகத்தின் பாவங்களையும் மன்னிப்பதற்காக சிலுவையிலே நீர் பாவப்பட்ட மனிதனாக எங்களுடைய பாவங்களை ஏற்று நீர் மரித்தீர். நீர் பாவியாக இந்த சிலுவையிலே மறிக்கவில்லை, பாவமானவராக நீர் இந்த சிலுவையிலே மறித்தீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய மத்தியிலும் வல்ல கர்த்தாவே, இந்த உண்மையை நீர் உணர்த்தி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மன்றாடுகிறோம் பிதாவே. ஆமேன். 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது தேவாலயத்தின் திரை சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் தொடர்ந்து தியானத்திலே காத்திருப்போம். 5ஆம் வார்த்தை சகோதரன் வருண் பாலேந்திரன். நான் தாகமாய் இருக்கிறேன். சகோதரர் ஜெயரூபன் சொன்னது போல இந்த வார்த்தையும் 100% நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை தான். பொதுவாக சில வார்த்தைகள் கடவுளுக்குரியது, சில வார்த்தைகள், இந்த 7 வார்த்தைகள் இதுவும் மனிதனுக்குரிய வார்த்தை. நாங்கள் வழக்கத்துக்கு நாங்கள் களைச்சு போயிருந்தாலும் சரி, எப்ப இருந்தாலும் சரி, நாங்கள் எப்பொழுதும் தண்ணி குடிப்போம் என்று கேட்போம். நான் இப்பொழுது யோவான் 19 அதிகாரம் 28-29 வாசிக்கிறேன். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து தேவ வாக்கியம் நிறைவேற்றத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள்
கடற்காலனை காடிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினத்தில் நீட்டி கொடுத்தார்கள். அப்பொழுது இயேசு என்ன செய்தார் தெரியுமா? நாங்கள் பலமையாக நாங்கள் யோசிப்போம் தண்ணி இருந்தால் குடிப்பார் என்று. ஆனால் அதுக்கு நாங்கள் மாற்கு 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துக்கு போனால் வெள்ளைப்போளம் கலந்த திராட்சரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் கடவுள் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், அதுக்கு நாங்கள் 29ஆம் வசனத்தை பார்த்தோம் என்றால், அந்த கடற்கலங்காடி வந்து ஒரு ஆல்மோஸ்ட் லைக் வல்நிவாரணி, ஒரு பெயின் கில்லர் மாதிரி. யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் கிட்டடி அறுவை சிகிச்சையாளர் செய்திருந்தால் அவர்களுக்கு உடனடியாக தண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஒரு கடற்பஞ்ச ஸ்பாஞ்சில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க. மற்றது அந்த காலத்தில் மார்பின், பேண்டோல் அப்படி ஒன்றும் இருக்காது. முக்கியமான இந்த நோயெல்லாம் இல்லாமதுக்காக அவர்கள் கடவுளுக்கு இயேசு கொடுக்கும் பொழுது அவர் வேணாம் என்று சொன்னார். ஏன் அது வேணாம் என்று சொன்னார் என்றால், அவர் எங்களுக்காக மரிக்கிறார். உங்களுக்காக மரிக்கும் பொழுது இந்த பெயின் கில்லர் சரி, வலிமானி சரி வேண்டாம் என்று சொல்லி எடுக்கிறார். அதான் அதுல இருந்து எனக்கு அந்த வசனம் எனக்கு அப்படி விளங்குனது. மற்றது இயேசு வந்து 100% மனிதர், 100% கடவுள். அது எப்படி நாங்கள் அறிவோம் என்றால், நான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரிமனை பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இதுல இருந்து எங்களுக்கு தெரியுதுன்னா, அவர் வந்து 100% மனித நேரத்துல தான் அவர் மரிக்கலாம். மனிதராக இருக்காவிட்டா மரிக்கிறார். அதே மாதிரி அவர் 100% பரிசுத்த கடவுள் கூட. அப்ப 100% டிவினிட்டி, 100% ஹியூமனிட்டி. இப்ப உங்களுக்கு யாராவது விருப்பமானவர்களுக்கு இருந்தால், எனக்கு 50% தான் உங்களை விருப்பம்னு சொல்ல இயலாது. உங்களோட குடும்பத்தாருக்கு 100% தான் எல்லாரும் கொடுப்பேன். அது உங்களை பிள்ளைகளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. அப்ப இதுல இருந்து சகோதரர் ஜெயரூபன் சொன்னது போல, இயேசு வந்து இந்த வசனத்திலிருந்து எங்களுக்கு அறிஞ்சு முடியும் என்றால் அவர் 100% மனிதர் என்று. ரெண்டாவது, இந்த தாகமா இருக்கிறேன் என்றிருந்தால் நாங்க யோசிச்சு பார்த்தோம்னா, தண்ணி கொடுக்கும் பொழுதும் வேண்டாம் என்று சொல்றேன். நாங்கள் சாப்பிடாம இருக்கலாம். ஆனா எங்களுக்கு சண்டே ஸ்கூல்ல படிக்கும் போது எஸ் ஜீசஸ் லவ்ஸ் மீ அண்ட் தி பைபிள் டெல்ஸ் மீ சோ. அப்ப இதுல இருந்து எங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, அவர் எங்களுக்கு அளவு கடந்த அன்பு. நாங்கள் செய்யாத ஒரு தவறுக்காக அவர் வந்து முழு பெயின் கில்லர் இல்லாம சரி, ஒண்ணும் இல்லாம சரி அவர் கஷ்டப்படுகிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்த்தோம் என்றால், நான் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மளே வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். அதுல இருந்து உங்க வடிவா கிளியரா தெரியுது. இதுல இருந்து அவர் எங்களுக்காக அதிகமான தியாகம், இந்த தாகமா இருக்கிறேன் என்று சொல்றதால அது வந்து எல்லாராலும் செய்யலாது. இப்ப எங்களுக்கு இந்த COVID-19 பார்த்தோம் என்றால், ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர் சரி, அவங்களும் சரி, அவங்களும் ஒரு விதத்துல தெரியாகும் உயிரை கொடுக்காவிட்டு சரி, எங்களுக்காக ரிஸ்க் பண்ணி அவங்க சில வேலைகளுக்கு ஈடுபடுகிறார்கள். அதுல இருந்து எங்களுக்கு தெரியுமா, அவங்களுக்கு வந்து ஒரு உங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண விட வேறாக்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண ஒரு அதிக அளவு நோய். இந்த அளவு எடுக்கிறதால உங்களுக்கு என்ன அறியலாம் என்றால், நாங்கள் எபிரேயர் 10:26 வசனத்தை வாசித்தால், சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனிராமல். அதாவது எங்களுக்காக இந்த அளவு சாக்ரிஃபைஸ் பண்ண கடவுளுக்காக நாங்கள் அடுத்ததாக என்ன செய்யலாம் என்று பார்த்தோம். இந்த தாகமா இருக்கிறேன் இதில் இருந்தால், உங்களுக்கு அங்க சர்ச்சுக்கு போயலாது, போர் சொன்ன மாதிரி ஆரம்பிச்சு சொன்ன மாதிரி போயலாது. எங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கு நாங்கள் கால் பண்ணி கதைக்கலாம். ஏனென்றா அது வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் மாதிரி தான். உங்களுக்கு முடிஞ்ச அளவு உதவிகளை செய்யலாம். இதுல இருந்து தொடர்ந்து நாங்க பாவங்களே செய்யக்கூடாது. அந்த எபிரேயர் 10:26 வசனம் சொல்றது முக்கியம் என்னென்றா, தொடர்ந்து பாவங்களே செய்யக்கூடாது என்று தேவன் தாமின் வசனங்களை ஆசைப்படுகிறார். தெய்வமே, எங்களுக்காக நீர் தீர்க்க தரிசன வாக்கியங்கள் யாவற்றையும் நிறைவேற்றி
உமக்கு நிஜத்திலே தாகம் இருந்தாலும் ஆண்டவரே வசனத்தை நிறைவேற்றும்படியாக தாகமா இருக்கிறேன் என்று சொன்னீரே. நன்றியோடு துதிக்கிறோம். தேவ வசனத்தை எங்களுக்கு பகிர்ந்து கொண்ட உங்களுடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மேலும் தேவ கிருபைக்கு தொடர்ந்து இருந்து அவர்கள் இந்த திருச்சபைக்கு ஆசீர்வாதமாகவும் அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் நீர் பாவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மீதியான நேரத்தை எங்களோடு கூட இருந்து நாங்கள் கேட்கவிருக்கிற சத்திய வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் கேட்கிறோம் தகப்பனே. ஆமென். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாயிருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருள் அடைந்தது. தேவாலயத்தின் திரைசீலை நடுவாக 2ஆக கிழிந்தது. 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் தேவகுமாரன் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவைகள் ஆண்டவர் சிலுவையிலே மரிக்கும் பொழுது நடந்த சில காரியங்கள். இன்னும் ஏராளமான காரியங்கள் அந்த நாளிலே நடந்தது. இது 3ஆம் மணி நேரம், 9ஆம் மணி நேரம், 6ஆம் மணி நேரம் நாங்கள் வாசிக்கும் பொழுது எங்களுக்கு அது தெரியும். யூதருடைய டைம் கால்குலேஷன், நேரத்தை கணக்கிடும் விதம் எங்களுக்கு தெரியும். யூதர்களின் கணக்குப்படி மாலை 6 மணிக்கு நாள் முடிந்து விட்டு அடுத்த நாள் துவங்கும். எங்களுக்கு நடு இரவு, நள்ளிரவில் தானே நாள் அடுத்த நாளுக்குள் செல்கின்றோம். அப்படி அல்ல, மாலை 6 மணிக்கு அடுத்த நாளை கணக்கிடுவார்கள். ஆகவேதான் இது ஆயத்த நாளா இருந்தது. சீக்கிரமாக எல்லா அடக்கத்தையும் செய்து விட்டு நாங்கள் ஓய்வு நாளுக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று இருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே தொங்குகிற அந்த நேரத்திலே தேவாலயத்திலே பஸ்கா ஆடு அடிக்கப்படுகிறது. பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டு பிரதான ஆசாரியன் அந்த இரத்தத்தை அந்த திரைக்குள்ளே கொண்டு போகிறார். காலிலே சங்கிலி, கையிலே மணி. திரைக்கு பின்னாலே கொண்டு போய் அவன் ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்கிற சமயத்திலே திரைச்சீலை 2ஆக கிழிந்து விட்டது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்காக, ஆண்டவராகிய இயேசு எங்களுக்காக பலியாடாக மரிக்கிறார் சிலுவையிலே. மதியம் 12 முதல் 3 மணி வரை அவர் சிலுவையில தொங்கினார் என்று அறிகிறோம். 9 மணிக்கு நியாய தீர்ப்பு வழங்கப்படுகிறது காலையில. அதை கொண்டு வந்து அவர் சேர்த்து அந்த 3 மணி நேரம், பிறகு 3 மணி நேரம் சிலுவையிலே தொங்குகிறார். அதற்கு பிறகுதான் பிலாத்துவினிடத்திலே சென்று அனுமதி பெற்று வந்து சரீரத்தை இறக்கி அவர்கள் கல்லறையிலே வைக்கவிருக்கிறார்கள். கடைசி 2 வார்த்தைகள் அவர் சொன்னார், it is finished. இந்த 5ஆம் வாக்கியமும் தாகமாயிருக்கிறேன் சுருக்கமாக சொன்னார். இதிலும் மிக சுருக்கமாக it is finished என்றார். எல்லாவற்றையும் தான் செய்து முடித்தேன் என்று அறிந்து, யோவான் 19 அதிகாரம் 30ஆம் வசனத்திலே அதை அறிந்து அவர் முடிந்தது என்றார். தமிழ்ல ஒரே வார்த்தையில வச்சுட்டாங்க, முடிந்தது என்று ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார். ஒரு மிக ஜெயத்தின் சத்தம், declaration. Yes, it's done, it's finished, it's conquered, it's completed என்று ஆண்டவராகிய இயேசு எங்களுக்காக அதை முடித்து விட்டிருக்கிறார். நான் உங்களுக்கு சொன்னது போல திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சீடர்களுக்காக செய்த அனைத்து காரியங்கள். சிலுவையிலே தொங்கினது உலகம் அனைத்துக்குமாக, யூனிவர்சல், உலகம் அனைத்திற்காகவும் ஆண்டவராகிய இயேசு செய்த பெரிய காரியம் முடிந்தது. For us, the door is open. அவர் அந்த வாசலை திறந்து விட்டார் ஐயா. அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் திறக்கப்பட்டு விட்டது.
அதனுடைய தடையெல்லாம் முடிந்தது. எல்லா தடைகளும் முடிந்தது. இனி யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. முடிந்தது ஐயா அந்த வித்தியாசங்கள். பெரியவர் சிறியவர் என்று இல்லை, முடிந்து விட்டது. ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் வருகிறவர் எல்லோருக்கும் ரட்சிப்பு உண்டு. ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். அப்போ நடைபடிகள் பிலிப்பியன் ஜெயிலர் சிறைச்சாலை அதிகாரியிடத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன காரியம் அதுதானே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஏன்? முடிந்தது ஐயா அந்த ரட்சிப்பின் பாதை, ரட்சிப்பின் சகல காரியம் ஒன்று விடாமல் நான் முடித்து விட்டேன். ஒரு குறையும் நான் வைக்கவில்லை. ஆண்டவர் எங்களுக்கு ஒரு குறையும் வைக்கவில்லை. எல்லாவற்றையும் முடித்து 4ஆம் வசனத்திலே என் தேவனே என் தேவனே நடுவானது முதற்கு 3 வசனங்களுக்கு முன்னால 3 வசனங்கள் அதுக்கு பின்னால இடையில ஏலி ஏலி லாமா சபக்தானி. அப்போ என் பிதாவே என்று அழைக்கிற ஸ்தானத்திலிருந்து இனி இல்ல தெய்வமே என்று கதரும் இயேசு கிறிஸ்து இறுதியாக பிதாவே உம்முடைய கைகளில் 7ஆம் வசனம், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். லூக்கா 23:46. பிதாவே உங்க கையில என் ஆவியை தருகிறேன். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசுவை ஒருவனும் கொல்ல இயலாது. சிலுவை மரணம் அவரை கொன்று விடுமா? அவருடைய ரத்தமெல்லாம் வடிந்து போனனால அவர் செத்து விடுவாரா? தாகம் வந்தனால் இறந்து விடுவாரா? மூச்சு திணறி ஆண்டவராகிய இயேசு மரிப்பாரா? இல்லையே. நான் கேட்டது போல அவர் இறைவனாகவும் இருக்கிறார். இறைவன் கொல்லப்பட முடியாது, அவர் சாக மாட்டார். அவர் தன்னுடைய ஆவியை பொறுப்போடு பிதாவினிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறார். தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்திலே ஒப்புக் கொடுத்து தலையை சாய்த்து ஜீவனை விட்டார் என்று கர்த்தருடைய வசனம் தெளிவாக கூறுகிறது. அவர் ஜீவனை விட்டு தலை சாயல, ஆனால் தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம். கடவுள் எங்களுக்காக பலியானார். இந்த உலகத்தின் மீட்புக்கு பலி சம்பாதிக்கப்பட்டு விட்டது. Sacrifice is one. Sacrifice is prepared. It is a perfect sacrifice. Totally perfect. பூரணமான ஒரு பலி ஆயத்தமாகி விட்டது. பூரணமான பலி எங்களுக்காக செலுத்தப்பட்டு விட்டது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ரட்சிப்பு எவ்வளவு பெரிய ரட்சிப்பு ஐயா. இதை நாங்கள் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். தியானத்திலே கொஞ்ச நேரம் இருப்போம். Just silence our hearts and minds. எங்களை அமைதிப்படுத்தி முற்றும் முடிந்த ரட்சிப்பை நோக்கி பார்ப்போம் ஐயா. It's a complete, perfect salvation. It comes forgiveness of sins, sanctification, power to live, healing, blessings, everything. It's a full package that Jesus made for us. அனைத்தையும் பூரணமாக எங்களுக்கு நிறைவேற்றி வைத்திருக்கிறார். ஆண்டுடைய பிள்ளைகள், ரட்சிப்பை உணர்ந்தவர்கள் எவ்வளவு மகிமையா நாங்கள் வாழ அழைக்கப்படுகிறோம். பரிசுத்த தெய்வமே, நீர் சிலுவையிலே மொழிந்த 7 வார்த்தைகளுக்காய் நன்றியோடுமே துதிக்கிறோம் ஐயா. எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்தீர். எங்களை சிலுவையினோடே நீர் இணைத்திருக்கிறீர். நாங்கள் இந்த பெரிய அன்பை விளங்கிக் கொள்ள கிருபை தந்திருக்கிறீர். நாங்கள் பெற்ற ரட்சிப்புக்காய் கோடி ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ அனுபவத்திற்காய் ஸ்தோத்திரம். சபை ஒற்றுமைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு சபை என்கிற முகவரியை தந்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் கர்த்தரின் பிள்ளைகளாக வந்திருக்கிறோம். எங்களுடைய சர்ச் ஆல்டருக்காய் ஸ்தோத்திரம். The altar that does not have a curtain anymore. திரைச்சீலை இல்லாத
ஒரு பலிபீடத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஐயா. எங்களை தொடர்ந்து உடைய நிழலிலே வைத்துக் கொள்ளும். வருகின்ற மகா மேன்மையான மகிழ்ச்சியான உயிர்த்தெழுதல் நாளுக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென் ஆமென். கல்வாரி நாதா பாடலை நாங்கள் கேட்போம். மிஸ்ஸஸ் எஸ்தர் சிங்.
நாம் யாவரும் சேர்ந்து எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாங்கள் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் மரித்தோர் இடத்தில் இருந்து எழுந்தருளினார். பரலோகத்துக்கு எழுந்தருளி சர்வ வல்லமுள்ள கடவுளின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் யாரும் தலை வணங்கி கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் கூடி வந்து சிலுவையை தியானிக்க நீர் எங்களுக்கு அருளின எல்லா கிருபைகளுக்காய் நன்றி நிறைந்த இதயத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்னைக்கு ஹாரல பங்கேற்ற ஒவ்வொரு மேலும் தேவ கிருபை விளங்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். நாங்கள் இந்த கிறிஸ்துவ அனுபவத்திலே வளர உதவி செய்யும். எங்களை திருச்சபைக்காக மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பெற்று தந்த, எங்களுக்கு இலவசமாய் கொடுத்த இந்த பெரிய ரட்சிப்பை திருச்சபையாக நாங்கள் சுமந்து அதை அனுபவித்து அதை அநேகருக்கு பகிர்ந்து கொள்ள கிருபை தாரும். எங்களை திருச்சபையை நீர் எப்படியெல்லாம் அடைந்து கொள்ள விரும்புகிறீரோ, இந்த திருச்சபைக்கு நீர் என்னவெல்லாம் வைத்திருக்கிறீரோ, உம்முடைய திட்டங்கள், உம்முடைய ஆலோசனைகள், அவைகளை நீர் நிறைவேற்றி இந்த திருச்சபை எப்போதும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற சபையாக நீ தொடர்ந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறோம். எங்களுடைய சபைக்கு செய்திருக்கிற எண்ணிறந்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். அநேக தாளந்துகளை தந்திருக்கிறீர், வரங்களை தந்திருக்கிறீர். நீர் எங்களுக்கு தந்த யாவற்றையும் நாங்கள் உமக்கு திரும்ப கொடுக்க எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை ஒரு கலங்கரை விளக்கமாக பிரகாசிக்கிற ஒளியாய், இயேசுவை உயர்த்துகிற ஒரு குடும்பமாய், கூட்டமாய், தேவ பிள்ளைகளாய் என்றைக்கும் விளங்க நீர் எங்களை காக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய அத்தியாச்சாதீனத்துக்காக வேண்டுகிறோம். எங்களுடைய தலைமை குருக்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தருடைய கிருபை தாங்குவதாக. திருச்சபையின் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம். வயதிலே மூத்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வயதிலே பெரியோரை நீ காத்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய ஆராதனையிலே கலந்து கொள்ள இயலாமல் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். சரீர பலவீனத்தில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கிருபை செய்யும் என்று வழிநடத்தும். தொடர்ந்து எங்களோடு இருந்து நாங்கள் இந்த பெரிய ஆராதனைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும் நீர் கிருபை தாரும். இவை யாவற்றையும் எங்கள் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் தாழ்மையோடு வேண்டிக் கொண்டோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன். நாம் யாவரும் சேர்ந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன், ஆமேன். பரிசுத்த தெய்வமே, நாங்கள் படைத்த காணிக்கைகளை அங்கீகரித்தருளும். தங்களுடைய மிகுந்த தேவையிலும் குறைகளிலும் உதார்த்தமாய் கொடுக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய காணிக்கைகளாம் கர்த்தர் அங்கீகரித்து அந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து எங்கள் குடும்ப சபை குடும்பத்தார் ஒவ்வொருடைய தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்க வேண்டும் என்று கிறிஸ்தேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் தகப்பனே. ஆமேன். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரன் ஆகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலை கொண்டிருக்கும்படி உங்கள் இருதயத்தின் சிந்தனையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஆகிய சர்வ வல்லமுள்ள கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களோடும் உங்களுக்குள்ளும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். Praise the Lord.
எங்களுடைய நிறைவு பாடல் சகோதரி பிரேமலா வினோத்குமார் அண்ட் சகோதரி சொர்ணா மில்ஸ் எங்களுக்கு பாடவிருக்கிறார்கள். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை. Hallelujah. ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். Go forth in peace to love and serve the Lord. Thanks be to God. I'll see you all on Sunday at 6 p.m. Praise the Lord.